ஹாய் மார்கழி 10 காலைல எழுந்திரிச்சு வாசலில் கோலம் போட்டு கோயில் போயிட்டு வந்தாச்சு. காலைல சாப்பாடுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பூரி பண்ணலாம். அது கோதுமாவு ரவை உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கணும். மேலாப்பில் எண்ணெய் தடவி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாவு வந்து நல்லா ஊறணும். அது ஊறட்டும் அப்படின்ட்டு இங்கே மசாலா ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் வெங்காயம் தான் நிறையா போடணும். வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை மிளகா ரெண்டுமே போடணும். ஏன்னா இது மட்டும் தான் காரம் போடுறோம், எந்த பொடியும் போடுறதில்ல. அதை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பின்னாடி மஞ்சத்தூள், தக்காளி ஒன்று போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு நம்ம உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு வச்சுருக்கணும். அதையும் போட்டு அந்த கரண்டி வச்சு குத்திட்டே இருந்தால் அதையும் மசிச்சிடும். தேவையான தண்ணி ஊற்றிட்டு கொதிச்ச பின்னாடி 1.5 ஸ்பூன் கடல மாவு நல்லா தண்ணி ஊற்றி கரைக்கி வச்சுக்கணும். அதை கரைச்சி வச்சதை ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து கொலன்னு இருக்கும், தண்ணியாக இருக்காது. பூரி வந்து நல்லா இருக்கும். பூரிக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லா கெட்டியாக இருக்கும். பூரிக்கு உருண்டைகள் உருட்டி வச்சுட்டேன். உருண்டைகள் உருட்டி வச்சுட்டு இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. அது மேலே கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா பூரி மசாலா ரெடி ஆயிரும். பூரியும் போட்டேன். உண்மையிலே கோதுமாவில் பூரி போட்டேன், சூப்பராக இருந்துச்சு, நல்லா புசுன்னு இருந்துச்சு. இந்த ரவை போடுறோம் என்ன போகும் அப்படின்னா மேலே வந்து என்ன இருக்குன்னா மொறுன்னு இருக்கும். அந்த ரவை வந்து உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். நானும் அவங்க தான் கப்புன்ட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். இந்த கிராசரி ஐட்டம் எப்பப்போ காலியாவது அப்பப்போ வந்து இந்த டைரி மாதிரி சின்ன டைரி வச்சுருப்பேன், கிச்சனில் தான் வச்சுருப்பேன். அதை அப்பப்போ எழுதி வச்சுக்குவேன். மத்தியானம் என்ன சமைச்சேன் அப்படின்னா சாதம், மொச்சப்பயிர் குழம்பு தான். அதுக்கு தேங்காய், சிறுஞ்சீரகம், வெங்காயம், சீரகம் இது போட்டு கசகசா கொஞ்சோன்னு போட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா வதக்கிட்டு தக்காளி 2 தக்காளி இப்போ நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பின்னாடி நம்ம வேக வச்ச மொச்சப்பயிர் இருக்குல்ல, மொச்சப்பயிர் வீட்டு மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போடுவேன். 2 ஸ்பூன் போட்டு புளி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பின்னாடி என்ன பண்ண சோறு வெந்துக்கிட்டு இருக்கு, குழம்பும் கொதிச்சிருக்கு. நான் இது வச்சேன், கார்ன் சிப்ஸ் வந்து பொரிச்சு வச்சேன். சரி இதை சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸாக அப்படின்னு வச்சுட்டு தேங்காய் அரைச்சி வச்சுக்கணும். அதை பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் ஸ்மெல் தான் எல்லாம் போயிடணும். இந்த மிளகாய் பொடி ஸ்மெல்லு, தேங்காய் ஸ்மெல் எல்லாம் போன பின்னாடி வத்திருச்சு அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிரும். சாதம், பச்சை மொச்சப்பயிர் குழம்பு, கார்ன் சிப்ஸ் வச்சு சாப்பிட்டாச்சு.